ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத நல்ல மொறுன்னு புசுன்னு உளுந்து வடை தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த உளுந்து வடை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சின்னதாக ஒரு காரசாரமான ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த உளுந்து வடை பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு, ஆடி வெள்ளி, விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி பண்டிகை நாட்கள்லையும் நம்ம ரெடி பண்ணலாம். மற்றபடி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம ரெடி பண்ணலாம். நல்லா 2 உளுந்த வடை எடுத்து வச்சு நல்ல ஒரு காரசாரமான தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா சூடான ஒரு ஏலக்காய் டீ வச்சு குடிக்கும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்கும். இந்த உளுந்த வடை செய்கிறதுக்கு உளுந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எந்த அளவு தண்ணி சேர்த்து எந்த பக்குவத்தில் மாவு அரைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்த உளுந்த வடை இன்னமும் நல்லா முறுமுறுன்னு இருக்கிறதுக்கு என்ன ஒரு பொருள் சேர்த்துருக்கேன் அப்படின்ற டிப்ஸும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம உளுந்து வடை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். உளுந்து வடை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பு ஊற வச்சிடலாம். மெஷரிங் கப்பில் முதல்ல 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். திரும்ப 2வது கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேங்க. இது மொத்தத்துக்கு 350 கிராம் அளவுக்கு வரும். உளுந்து எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து அலம்பினோம்னா அந்த கொழப்பு தன்மை போயிடும். அதனால் முதல்லையே ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி, அது அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1 கப்புக்கு 1/4 கப்பு, 2 கப் உளுந்தம்பருப்புக்கு அரை கப் அளவுக்கு மாவு பச்சரிசி. இது வந்து நல்ல மொறு தன்மையும் கொடுக்கும், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். அரிசியும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துட்டாங்க. ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். உளுந்து அதிக நேரம் ஊற வச்சோன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறினா போதுங்க. அதிக அளவு ஊறினுச்சுன்னா நமக்கு எண்ணெய் குடிச்சிடும். அதனால் ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து உளுந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் முதல்ல 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ நம்ம கிரைண்டரில் உளுந்தம்பருப்பு போட்டு அரைக்க போகலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. முதல்ல உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லாவே அரைப்படட்டும். அதுக்கப்புறம் தாங்க தண்ணி சேர்க்கணும். லைட்டாக பாதி அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு அரைக்க போகிறோம். உளுந்துன பாதி அளவுக்கு நல்லா அரைப்படட்டும். தண்ணி சேர்க்காமலே அரைக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு அரைச்சிக்கலாம். மாவை மட்டும் நம்ம ரொம்பவே கரெக்டாக பக்குவமாக அரைச்சோன்னா நல்லா எண்ணெய் குடிக்காத உளுந்த விட நம்ம சூப்பராக சாப்பிட்லாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த உளுந்த மாவு அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆனதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு 1 கப் அளவு தண்ணி சரியாக போயிடுச்சு. திரும்ப அடுத்தது இன்னொரு கப் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா பாதி அளவுக்கு அரைப்படட்டும். அரைப்படும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் கல் உப்பு சேர்த்து மாவு அரைக்கும் போது அதிலே தண்ணி விடும். அப்படியே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லாவே அரைஞ்சி மாவு நல்லா பொங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இப்படி மாவு எடுத்து இப்படி உருட்டி பாருங்கள். மாவு நல்லா பூத்து ரெடியாக சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி வடை தட்டக்கூடிய பக்குவத்துக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்ததுங்க. நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அழகாக உருட்ட வரும். இப்படி வடை பக்குவத்துக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள். அப்படியே மிதந்துட்டே தாங்க இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம வடை மாவு ரொம்பவே பக்குவமாக கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருந்தது. உளுந்த வடை பார்த்திங்கன்னா இன்னமும் நல்லா மொறுமுன்னு இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மாவு பார்த்திங்கன்னா நம்ம அடித்து கலக்கக்கூடாது. நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணும் போது வடை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா மெத்துன்னு சூப்பராக வரும். இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. வடை நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா கருவேப்பிலை, மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டோங்க. இப்போ உருட்டி பாருங்கள், அழகாக வரும். உருட்டை வருது பார்த்திங்களா? இந்த பக்குவத்துக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வடை மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 சின்ன பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன்.
ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், பொட்டுக்கடலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பாதி அரைச்சதுக்கப்புறம் தேங்காய், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம சட்னி அரைச்சி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துருக்குறேங்க. நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை தாளிச்சாச்சு. நமக்கு சூப்பராக சட்னி மட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வடை தட்டுறதுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஒரு இரும்பு வானலியாக வச்சுக்கோங்க. நல்லா வடை நமக்கு செவக்க நல்லா அழகாக எடுக்கலாம். நம்ம சில்வர் வானலியை விட இரும்பு வானலி வச்சு வடை தட்டி பாருங்கள். நல்லா முறுன்னு வரும். நல்லா ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கையை நல்லா நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு இப்படி மாவை எடுத்து நடுவில் ஓட்டையை போட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அப்படியே வடையை தட்டி போட வேண்டியதாங்க. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நம்ம டக்குன்னு தட்டி போட்டுடலாம். நான் வச்சுக்கக்கூடிய எண்ணெயோட அளவுக்கு ஒரு 5 வடை தட்டலாங்க. ஒரு 5 வடை நான் போட்டிருக்கேன். நல்லா பாதி அளவுக்கு செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு வடையாக திருப்பி விட்டுக்கிறேன். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடு கம்மியாக இருந்தாலும் வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் வடையை தட்டி போட்டுக்கோங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வடை நல்லாவே வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே பிளேட்டில் போட்டுக்கலாங்க. அடுத்த பேட்ச் நம்ம வடை தட்டிக்கலாம். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு போட்டுடலாங்க. ஏன்னா நான் பாதி வடை நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்குவோங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. வடை உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறு தன்மையோட அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பேட்ச் நான் வடை எடுத்துட்டேங்க. நல்லா நமக்கு சுட நல்லா முறுன்னு உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம உளுந்த வடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி வடை தட்டினோன்னா நமக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா முறுமுறு தன்மையோடு அப்படியே தாங்க இருக்கும். வடை பதத்தெல்லாம் போகாது. நல்லா சூடான வடை ஒரு 4 வடை எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ முதல்ல வடை எப்படி இருக்குன்னு நம்ம உடைச்சி பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு வடை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா மொறுன்னு நல்லா செவந்த கலரில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ உடைக்கும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்திருக்குன்னு. உள்ள மாவு பார்த்தீங்கன்னா எந்த அளவு நல்லா சாஃப்டாக வெந்து மேலே நல்லா மொறுமுறு தன்மையோட கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்கு. இப்போ நம்ம சட்னி சேர்த்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. நல்லா சூடான 4 வடை எடுத்து வச்சு ஒரு 2லேருந்து 3 கரண்டி தேங்காய் சட்னி சேர்த்துட்டு நம்ம வடையோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன் அந்தளவுக்கு உப்பு காரம்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக ஒரு தண்ணி சட்னி அதாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு சூடான ஏலக்காட்டியோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஆடிப்பெருக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு வெங்காயம் மட்டும் இல்லாமல் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, மல்லி மட்டும் போட்டு ஒரு 4 வடை தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்து கூட நம்ம வடை ரெடி பண்ணலாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.